அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். அன்பிற்குரியவர்களே, முன்னொரு காலத்தில் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை படிப்பதே இல்லை, தன்னுடைய குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், என்னுடைய குழந்தை படித்து வருங்காலத்தில் ஒரு பெரிய மனுஷன், அதாவது ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு அவன் படிக்கணும், ஆனால் படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தினம்தோறும் மன்றாடுவாள். அந்த குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னாலும் நான் பண்ண காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் இருப்பாங்க. இதை பார்த்த கடவுளுக்கு ரொம்ப வருத்தமாகி ஒரு நாள் நேராக வந்தார். வந்து அந்த குழந்தையை அழைத்து அந்த குழந்தை இடத்திலேயே பேசினார். என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, நம்ம போய் விளையாடலாமா அப்படின்னோடனே அந்த குழந்தை ஜாலியாகி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லுது, நிறைய விஷயங்களை பேசுது. கடவுளுக்கு ஏற்கனவே என்ன நடந்திருக்கிறதுங்கிற அந்த ஒரு இது ஞான திருஷ்டியில் தெரிந்து விட்டது. இருந்தாலும் அந்த குழந்தை இடத்திலேயே நம்ம பேச வேண்டும், இன்ட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அவர் பேசியிருந்தார். பேசி முடித்த பிறகு அந்த குழந்தையை போய் நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்றாரு. அம்மாவை கூப்பிட்டு என்ன அவனிடத்துல குறையா பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு குறைன்றது ஒன்றே ஒன்று தான், அது அவன் படிக்க மாட்டான்றது மட்டும். அதை மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்த கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மா நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லையா நான் என்னவும் செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேல் குழந்தை இடத்துல ரொம்ப அன்பாக இருங்க. அன்பாக நீங்கள் எப்பயுமே இருப்பீங்கன்றது கன்ஃபார்மு. அதனால் இன்னும் அன்பாக இருங்கள். ஒன்று. ரெண்டாவது, சுதந்திரம் கொடுங்கள். வேணுன்ற இடத்துல நம்ம சுதந்திரமாக விடணும், வேணான்ற இடத்துல அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. அதை நம்ம வார்த்தைகளால் அதை சரியான வழியில் வழிநடத்தி போனோம்னா அந்த சுதந்திரம்ன்றது அவன் தவறாக பயன்படுத்த மாட்டான். மூன்றாவது, நீங்கள் எப்பயுமே நெகட்டிவான ஒரு விஷயத்த அவனுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. நீ படிக்க மாட்டுற, அங்கே பாரு அந்த குழந்தை நல்லா படிக்குது, இந்த வீட்டு பாப்பா நல்லா படிக்குது, அந்த வீட்டு தம்பி பையன் பாரு எத்தனையோ ரேங்க் எடுத்திருக்கான், இப்படின்னு எந்த விதமான நெகட்டிவும் சொல்லி வளர்க்காதீங்க. ஒருவேளை அவனை நெகட்டிவாகவே அவன் ஏதாவது செஞ்சாலும் ஒரு தடவையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உன்னால் முடியும், நீ நல்ல விஷயத்த செய், நீ நல்லதை படி, இன்னைக்கு ஒரு லைன் படி, நாளைக்கு இன்னொரு லைன் படி, ரெண்டுத்தையும் சூப்பராக உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இவற்றை எல்லாம் செய்து கொண்டு வருவீர்களே ஆனால் நீங்கள் கோடிகளை கொட்டியோ ஆயிரங்களை கொட்டியோ லட்சங்களை கொட்டியோ படிக்க வைக்க வேண்டிய அவசியங்களை தானாக இவையெல்லாம் நிறைவாகும் பொழுது கல்வியானது ஈஸியாக உங்களுக்கு அந்த குழந்தைக்கு கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைந்து விட்டார். அன்று முதல் அந்த தாயும் அதையெல்லாம் சிறப்பாக செய்கிறாள். குழந்தை இடத்திலே அன்பாக இருக்கிறாள். சுதந்திரமாக அந்த குழந்தை நடப்பதற்கோ ஓடுவதற்கோ என்ன செய்யணுமோ அந்த சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தவும் வாய்ப்பு கொடுக்கிறாள். அதே மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை வளர்க்கவில்லை, பாசிட்டிவான எண்ணங்களை வளர்க்கிறார். அதை விட மிக முக்கியமான விஷயம், குழந்தை சிறு விஷயத்தை செய்தாலும் அவருக்கு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இரவு தூங்க போகும் பொழுது அந்த தாயானவள் அந்த குழந்தை இடத்திலேயே ஒரு 10 நிமிஷம் ஆசையாக அந்த குழந்தைகிட்ட இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கேட்டு, அம்மாவுக்கு என்னென்னலாம் நல்லது நடந்துச்சு, என்னென்னலாம் அம்மா இன்னைக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ண அப்படின்ற எல்லா நல்லதையும் ஷேர் பண்ணிங்கன்னு சந்தோஷமாக தூங்க ஆரம்பித்தாங்க. சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வேறு கட்டத்தை அடைந்து அவன் வருங்காலத்திலே ஒரு பெரிய இலக்கை அடைந்தான் என்பதுதான் கதை. தேங்க்யூ.